ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் சித்ரா ஃப்ரம் சித்தூஸ்னஸ் சேனல். எல்லாரும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேத்திக்கு ஈவினிங் புதன்கிழமை ஈவினிங் 4 பிஎம்லேருந்து இன்றைக்கி மார்னிங் 8 AM வரைக்கும் என்னோடய ஈவினிங் அண்ட் நைட் ரொட்டீன் பார்ப்பீங்க. ப்ளஸ் அதில் வந்து ஒரு ரெசிபி அண்ட் கிட்ஸ்க்கான ஒரு ஒரு குட் ஹேபிட் இன்கல்கேட் பண்ணுறதுக்கான ஒரு குட்டி டிப்பும் நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ விலாகை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இதில் கிடைக்கும். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே நம்ம விலாக்குள்ளே போயிடலாம். ஈவினிங் 4 PM ஆகிடுச்சு. நான் சாமிக்கு நைவேத்தியம், வராகி அம்மனுக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்காகவும் பையனோட ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காகவும் ஒரு ஹெல்தியான ரொம்ப சத்தான ரெசிபி பண்ணுறேன். ஒன்றும் இல்லை, அது வந்து மல்டிகிரெயின் சத்து மாவு இருக்குது இல்லைங்களா, நம்ம வீட்டிலேயே ஹோம்மேடாக நான் பண்ணி வச்சுருக்கேன். அது வச்சு ஒரு புட்டு ரெசிபி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ப்ளஸ் நைவேத்தியத்துக்கு ஒரு அடுப்பில் பால் காஞ்சிட்ருக்குது. ஒரு அடுப்பில் வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி சுட வச்சு வச்சுருக்கேன். இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடாகிற அதே டைமில் நம்ம வந்து புட்டு மாவு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் வாங்க. புட்டு மாவு வந்து ஜல்லடை போட்டு நல்லா சலிச்சு எடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கொதிக்கிற தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா உதிரி புட்டு மாவு பிசைகிற பதம் இருக்குது இல்லைங்களா, அது நம்ம பிடிச்சா கையில் பிடிக்க வரணும். ப்ளஸ் உடச்சா உதிரு உதிராக போகணும். ஸோ அந்த மாதிரி பதம் தான் புட்டுக்காக நம்ம பிசையிறது. கொஞ்சமாக நான் சால்ட் ஆட் பண்ணிக்கினேன், இந்து உப்பு போட்டுக்கிட்டேன். இந்து உப்பு போட்டுட்டு சலிச்ச சத்து மாவை எடுத்து சுடுதண்ணி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சுடுதண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு வரேன். இந்த சத்து மாவை வச்சு நான் ஏன் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா, என் பையன் வந்து அந்த சத்து மாவில் கஞ்சி பண்ணி கொடுத்தாலோ உருண்டை பண்ணி கொடுத்தாலோ அதை வந்து சாப்பிடவே மாட்டார். ஸோ அதுக்காக தான் வந்து நான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவேன். புட்டு செய்வேன், அப்புறம் வந்து பேன்கேக்ஸ் செஞ்சு கொடுப்பேன், அப்புறம் வந்து ஓடிஜிலேயோ இல்லை வந்து அடுப்புலேயோ வந்து கேக்ஸ் பண்ணி கொடுப்பேன். இது புட்டு மாவு மல்டிகிரெயின் மில்லட் மாவு வச்சு செஞ்சு கொடுப்பேன். ஸோ இப்போ வந்து நம்ம சுடுதண்ணி உப்பு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறமா ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த பொடி பண்ண ஏலக்காவையும் ஸ்மெல்லுக்காக ஒரு ஃப்ளேவருக்காக வந்து நம்ம அதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு புட்டு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த பதம் பாருங்கள். நம்ம வந்து கட்டியாக எடுத்து பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லா கட்டி உருண்டையாக பிடிக்க வரணும், கொழுக்கட்டை மாதிரி. அதே மாவை நம்ம உதுத்து விட்டோம் அப்படின்னா நல்லா உதுந்தும் போகணும். ஸோ இதுதான் வந்து புட்டு மாவு ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கான கன்சிஸ்டன்சி. ஸோ நம்ம தண்ணி கொதிச்சிட்ருக்கிற இட்லி பாத்திரத்தில் வந்து ஸோ இந்த மாதிரி ஆவி பிடிக்கிறதுக்குன்னு ஒரு பிளேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பிளேட்டை மட்டும் நம்ம அதில் வச்சுட்டு இந்த நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்ச ஏலக்காய் பொடியும் சுடுதண்ணியும் போட்டு சால்ட்டும் போட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சு இந்த மல்டிக்ரெயின் ஃப்ளார் மிக்ஸை வந்து நம்ம அதில் போட்டுக்க போகிறோம். போட்டுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா வேக வச்சா போதும். இப்போ நம்ம மற்ற மாவுலலாம் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ அரிசி மாவு கேழ்வரகு மாவுக்கெலாம் ஒரு 5 to 7 மினிட்ஸ்லேயே நல்லா வெந்து வந்துடும். இது மல்டிக்ரெயின் இல்லைங்களா, ஸோ நம்ம வந்து நிறைய மில்லட்ஸ் ஒரு ஒரு 17 to 18 மில்லட்ஸு, அப்புறம் வந்து சீரியல்ஸ் பல்சஸ் எல்லாம் போட்டு அரைச்சதுனால குழந்தைங்களுக்கு வந்து நல்லா ஜீரணம் ஆகணும். இன்னொன்று வந்து இது வந்து நம்ம தானியங்களை தான் வராகி அம்மனுக்கு படைக்கணும் இல்லைங்களா, ஸோ தானியங்களை வச்சு செஞ்சது அப்படிங்கிறதுனால ஸோ நான் இன்றைக்கி இதையே நைவேத்திய பிரசாதமாக அம்மாவுக்கும் படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஷ் நான் பிளான் பண்ணியிருந்தேன். தம்பிக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் புட்டு செஞ்சு கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி பேன் கேக்ஸ் அண்ட் கேக்ஸ் தான் பண்ணி கொடுத்துருக்கேன். குழி பணியாரம் மாதிரி செஞ்சு கொடுப்பேன். அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவார். புட்டு வந்து இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஸோ நான் உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிக்கிறேன். அவர் எப்படி இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்டாருங்கிறது நான் ஃப்யூச்சரில் இப்போ சொல்கிறேன். ஸோ புட்டு மாவு வெந்து வந்துருச்சு. அது வெந்துட்டே இருக்கும்போது நம்ம சைடில் வந்து தேங்காய் பூ ரெடி பண்ணிக்கலாம். ஒரு அரை மூடி தேங்காவை வந்து நான் உடச்சி துண்டு துண்டாக கட் பண்ணி மிக்சர் ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் வச்சு நான் தூள் தூளாக பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது நம்ம புட்டு மாவு வெந்துருச்சு, நல்லாவே வெந்து வந்துருச்சு. ஸோ அந்த வெந்த புட்டு மாவை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம உதுத்து வச்ச அந்த பல்ஸ் மோடில் போட்டு வச்ச அந்த தேங்காய் பூவை அதோட ஆட் பண்ணிவிட்டு கீ இருக்குது இல்லைங்களா, பியோர் கீ, அந்த கீயை வந்து கொஞ்சம் சுட சுட இருக்கும்போதே ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப எம்மியான ஸ்நாக் ரெசிபி ரெடி ஆகிடும். இது நான் செஞ்சு முடிக்கிறேன். கரெக்டாக வந்து என்ன வாசனை வருது அப்படின்னு சொல்லிட்டு தம்பி ஸ்கூல்லேருந்து உள்ளார வந்தார். வந்தோடனே
ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிவிட்டு வாப்பா நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். அவர் ஃபேஸ் வாஷ் பண்ணுற கேப்லேயே நான் வந்து சுவாமிக்கு வந்து வராகி அம்மனுக்கு வந்து இந்த புட்டு ப்ளஸ் பாலில் வந்து நாட்டு சக்கரை போட்டுட்டு அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்ச நைவேத்திய பிரசாதமான பானகம் தண்ணியில் வந்து ஒரு ஒரு கொஞ்சோண்டு சுக்கு பொடி, கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி, அப்புறம் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போட்டு 2 துளசி அதில் போட்டுட்டோம் அப்படின்னா, ஸோ அது இது வந்து அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான நெய்வேத்தியம். ஸோ அது 3ம் தான் நான் வச்சு அம்பாளுக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணியிருந்தேன் நேத்திக்கு. அப்புறம் பூவெல்லாம் வந்து நான் போயிட்டு போன பஞ்சமி அப்போது கோயிலுக்கு போயிருந்தேன். கோயிலுக்கு போனப்போ வந்து மார்க்கெட்டில் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அந்த பூவெல்லாம் வாங்கிட்டு வந்ததை நானே என் கையாலேயே கட்டி அம்பாளுக்கு போட்டு விட்டேன். நிறைய அதிசயங்கள் அம்பாள் எனக்கு பண்ணியிருக்காங்க. நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஃப்யூச்சர் விலாக்ஸில் கொடுக்குறேன் அப்படின்ட்டு. அதில் ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ எனக்கு ரீசெண்டாக அம்பாளை உட்கார வச்சு அடுத்த நாளே வந்து எனக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியாமல் போயிடுச்சு. முடியாமல் போயிடுச்சுன்னா நான் ரொம்ப பயந்துட்டேன். என்னமோ என்னமோ ஆச்சு நமக்கு அப்படின்னு சொல்லி நான் பயந்துட்டேன். ஆனால் வந்து ஒரு விஷயம் ஒரு நம்பிக்கை மட்டும் எனக்கு இருந்தது. ஓகே, இது வந்து நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்க வேண்டியது ரொம்ப லேட்டாக தெரியுது. அம்பாள் வந்து வீட்டில் உட்கார்ந்த அப்புறமா வந்து இட்ஸ் டைம் டு கோ டு ஹாஸ்பிட்டல், நீ ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துக்கோன்னு சொல்லி நமக்கு உணர்த்தியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையுமே ஒரு ரைட் சென்ஸில் வந்து எடுத்துக்கணும். அந்த மெச்சூரிட்டி வந்து அம்பாள் நமக்கு கொடுப்பாங்க அவங்க நம்ம லைஃப்பில் வந்துட்டாக்கா. இதையே வந்து நம்ம இப்படி கூட எடுத்துக்கலாம். இந்த அம்மாவை நம்ம உட்கார வச்ச அப்புறம் தான் நமக்கு உடம்புல இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் நான் அப்படி எடுத்துக்கல. அம்பாள் வந்து இது ரைட் டைம், நீ வந்து ஹாஸ்பிட்டலில் போய் காட்டுன்னு சொன்னாங்கன்னு சொல்லி நான் எடுத்துக்கிட்டேன். நான் சொன்னேன், நீங்கள் இருக்கும்போது எனக்கு எந்த கஷ்டமும் வராது, அதை நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அம்பாள்கிட்ட சொல்லிவிட்டு ஹாஸ்பிட்டல் போனேன். அதே மாதிரி தான் ஹாஸ்பிட்டலுக்கு போன அப்புறம் இது ஒன்றும் இல்லை, நீங்கள் கவலைப்படாதீங்க, இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக சரி பண்ணிடலான்னு டேப்லெட் கொடுத்தாங்க. நவ் ஐ எம் கம்ப்ளீட்லி ஆல் ரைட். வராகி அம்மா வந்து எப்போவுமே நல்லது தான் பண்ணுவாங்க. அம்பாள் வந்து நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து இப்படி தான் உணர்த்துவாங்க. ஸோ இப்போது நம்ம எப்படி எடுத்துக்கணும் அதை அப்படின்னா, அம்பாள் வந்ததுனால தான் நமக்கு இந்த ப்ராப்ளம் நமக்கு தெரியாமல் இருந்தது நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறோம், அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். அம்பாள் வந்து எப்போவுமே நம்மளை கைப்பிடிச்சி இதான் லைஃப், இதான் வழி, நீ நான் என் கையை பிடிச்சிக்கோ, வா போகலாம், அந்த மாதிரி வந்து என்னை வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து நீங்கள் வந்து அம்பாளை எப்போவுமே வேண்டிக்கணும். அம்பாள் வந்து நம்ம கூட இருக்காங்க அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் தாங்க. நம்ம இப்போ கடவுள்கிட்ட ஏதோ ஒன்று கேட்குறோம், கேட்ட உடனே ஓகே நான் நான் இது செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி செஞ்சால் நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ அந்த நம்பிக்கை வந்து அம்பாள் எனக்கு எப்போவுமே கொடுக்குறாங்க. நானும் அப்படி தான், எந்த கஷ்டம் வந்தாலும் நான் அம்பாளை வெறுக்க மாட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் 5 o'clock ஸ்டார்ட் ஆகுது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் அவலக்கி போட்டு உப்புமாவும், அதுக்கப்புறமா வந்து ஒயிட் ரைஸு, முருங்கைக்காய் சாம்பார், அவரைக்காய் பொரியல், தாளித்த தயிர் ரெடி பண்ணியிருந்தேன். தம்பிக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்து மாம்பழம், கிரேப்ஸு, அதுக்கப்புறமா வந்து உடச்ச பர்ஃபி, கடலை பர்ஃபி அண்ட் மசாலா கடலை கொடுத்து விட்டுருந்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா, என்னடா இது லஞ்ச் பாக்ஸ்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன இவங்க பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா ஸ்டார்டிங்லேயே கிட்ஸ்க்கான ஒரு ப்ராக்டிஸ் ஒரு நல்ல ஹேபிட்கான ப்ராக்டிஸ்க்கான டிப் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் பையன் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாரு, டிஃபன் சாப்பிட்டுட்டாரு, லஞ்ச் பாக்ஸ்லாம் பேக் பண்ணி வச்சாச்சு. ஸோ நானும் என்னோடய மார்னிங் ரொட்டீன் அப்படியே வைண்ட் அப் பண்ணிவிட்டு அவர் கூட ஒரு 10 மினிட்ஸ் உட்காந்துருவேன். என்னென்னா, அவர் போயிட்டு அவரோட டெக்ஸ்ட் புக்கோ இல்லை ஸ்டோரி புக்கோ ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வந்து ஒரு 10 மினிட்ஸில் வந்து 1 or 2 பேஜஸ் கம்பல்சரி ரீட் பண்ணி காட்டணும். இது வந்து ரொம்ப 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 முக்கியம். இப்போ வந்து நேஷ்னல் எஜுகேஷனல் பாலிசி 2020 இதுக்கப்புறம் வந்து பசங்களுக்கு சிலபஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, நாம் வந்து 8th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்டில் படித்ததெல்லாம் அவங்க கேஜிலையும் ஃபர்ஸ்ட் கிரேட்லேயுமே படிக்கிறாங்க. ஸோ வேர்ல்டு ரொம்ப காம்படிட்டிவாக போயிட்டுருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பசங்களை தயார்படுத்தணும் அப்படின்னா
நாமளும் வந்து அவங்க கூடவே சேர்ந்து படிக்கிற மாதிரி தான் இப்போ இருக்குது. ஸோ நான் வந்து எக்ஸ்க்ளூசிவா அவனுக்காகவே நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்றேன். இதில வந்து எனக்கு நைட் டைம்ல வந்து அவர் சீக்கிரம் தூங்கிடுறாரு. அர்லி வெ அ ஸ் ஸ்லீப்பிங், அர்லி வேக்கப்பு. ஸோ அதனால வந்து நான் மார்னிங் இந்த டைம் 10 மினிட்ஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன். பஸ் வேன் பிடிக்கிறதுக்கு முன்னாடி, ஸ்கூல் வேன் பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 மினிட்ஸ் உட்காந்து கம்பல்சரி படிச்சுருவாரு. ஸோ ஹாலிடேஸில் ஒரு 15 டேஸ் ஸ்கூல் ரீஓப்பனுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த ஹேபிட் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்குது. முன்னாடி வந்து அவரோட ஸ்டோரி புக்ஸ் நாங்க வாங்கி குடுத்தத அவர் படிப்பாரு. இப்ப வந்து அவரோட டெக்ஸ்ட் புக்ஸையே நான் படிக்க சொல்றேன். பிகாஸ் ஸ்கூல்ல போயிட்டு அவரு டீச்சர்ஸ் ரீட் பண்ண சொல்லும்போதுமே வந்து, அவருக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். "ஓ! ஐ நோ திஸ் வெரி வெல். ஐ ஹேவ் ரெட் திஸ் ஆல்ரெடி" அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். அதனால தான். ஸோ நான் இந்த மாதிரி நெறைய விஷயம் அவருக்காக வந்து ப்ராக்டிஸ் குடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். அவரோட வாட்டர் பாட்டில் வந்து அவரே ஃபில் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அவரோட புக்ஸை வந்து அவரே செக் பண்ணி நைட்டே எடுத்து வச்சுட்டு படுக்கணும். இந்த மாதிரி நெறைய ஹேபிட்ஸ்க்கு வந்து நான் அவருக்கு இப்போ ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா, எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. குழந்தைங்களுக்கு நல்ல ஹேபிட்ஸ் இன்கல்கேட் பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸாக நாம் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிறத எக்ஸ்க்ளூசிவான வீடியோஸாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டே இருப்பேன். வாங்க பர்த்டே விஷஸ் பார்க்கலாம். ஜூலை 5th நம்ம புவனா சிஸ்டரோட யங்கர் பிரதர் கோபி பர்த்டே கொண்டாடுறாங்க. கம்மிங் ஜூலை 14th அவங்களோட எல்டர் பிரதர் ராஜா, அப்புறம் ஜூலை 20th அவங்களோட ஹஸ்பண்ட் மிஸ்டர் உதயகுமார், இவங்க 3 பேரும் பர்த்டே கொண்டாடுறாங்க. கம்மிங் ஜூலை 26th அவங்க பிரதர் அவங்க பிரதர் இன் லாவோட சன் மாஸ்டர் சைனேஷ் ஜூலை 26th பர்த்டே கொண்டாடுறாரு. இவங்க எல்லாருக்கும் நம்ம சார்பாக ஹாப்பி பர்த்டே விஷஸ். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க உங்களுக்கும் உங்கள் நியர் அண்ட் டியர் ஒன்ஸ்க்கு விஷ் பண்ணணுமா? கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் அவங்களோட நேம், அவங்க என்னைக்கு பர்த்டே அண்ட் ஆனிவர்சரி கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நெக்ஸ்ட் வர்ற விலாக்ஸில் நாங்கள் கண்டினியூஸாக விஷ் பண்ணிகிட்டே இருப்போம். இந்த விலாகில் வந்த எல்லா விஷயமும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.